திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருட்பெரும் கருணையினால் குருவருளும் முன்னின்னருள் செய்ய திருவாவூதுறை ஆதீன சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையத்தின் வாயிலாக தொடர்ந்து சைவ சித்தாந்த சாத்திர கருத்துக்களை சிந்திப்பதற்கான வாய்ப்பை குருவருளும் திருவருளும் நமக்கு வழங்கி இருக்கின்றது. அந்த வகையில் குருவருளின் திருவருளின் மனம் உரிமைகளால் வணங்கி அடியேனை சென்னரில் ஆற்றுப்படுத்திய ஆசிரியர் பெருமக்களின் திருவடிகளையும் அருட்குருநாதர் திருவடிகளையும் மனம் மொழிமைகளால் வணங்கி இந்த ஞான சிந்தனையை நமக்கு சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கக்கூடிய குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை திசை நோக்கி வணங்கியும் வாழ்த்தியும் மகிழ்ந்தும் இயக்குனர் ஐயா தம்பிரான் சுவாமி உள்ளிட்ட அனைவரின் திருவடிகளையும் வணங்கி ஞான சிந்தனையை சிந்திக்க எழுந்தருள இருக்கக்கூடிய அத்தனை அன்பர் பெருமக்களின் திருவடி தமார்களுக்கும் பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க முற்படலாம். நண்பர்களே, நாம் இந்த சைவ சித்தாந்த சாத்திர கருத்துக்களில் சென்ற வகுப்புகளில் நாம் ஒருவாறு உண்மை விளக்கம் என்கின்ற நூலை சிந்திக்க தொடங்கியிருந்தோம். உண்மை விளக்கத்தில் ஆசிரியர் பெருந்தகை நமக்கு திருவதிகை மணவாசன் கடந்தார் தன்னுடைய ஆசிரியராகிய மெய்கண்டாரிடத்து தனக்கு இருக்கக்கூடிய ஐயங்களை எழுப்புகிறார். அந்த வகையில் இந்த உண்மை விளக்கம் என்ற நூல் அடிப்படையில் சைவ சித்தாந்தத்தை புதிதாக பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அடிப்படை நூலாக விளங்குகிறது. சைவ சித்தாந்தம் 14 சாத்திரங்களை உடையது அப்படின்னு நாம் பார்த்தோம். அந்த 14 சாத்திரங்களில் முதலாவதாக அடிப்படையாக கற்கக்கூடிய நூல் இந்த உண்மை விளக்கம் என்ற நூல். ஏன் இந்த நூலை முதல்ல வச்சிருக்கிறாங்கிறதுக்கான காரணத்தை நம்ம பார்த்தோம். 36 தத்துவங்களும் இதில் அடிப்படையாக நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. 36 தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் நம்ம உடலும் இந்த உலகமும் அமைந்திருக்கக்கூடிய கூறு 36 தத்துவங்களால் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த நூலை நாம் முதலில் கற்க வேண்டிய அவசியம். இந்த உடல் என்பதும் உலகம் என்பதும் எவ்வாறு பிரிந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு தத்துவங்களை பற்றிய அடிப்படையான பாடங்களை சொல்லக்கூடியது உண்மை விளக்கம். அதே சமயம் ஆனந்தமா கூத்த பெருமானுடைய நடனத்தை விளக்கக்கூடிய ஒரு பெரும் நூல் அப்படின்னு இந்த பல வகையான சிறப்புகள் பொருந்தி இருக்கக்கூடிய நூல் இந்த நூல். அந்த வகையில் நாம் சென்ற வகுப்புல 4 கேள்வி வினாக்களுக்கு நாம் படிச்சிருக்கிறோம். 4 வினாக்களுக்குரிய விடையை ஆசிரியர் தந்திருக்கிறார். அதை நாம் கற்றிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துவோம். இந்த நூலை செய்கின்ற ஆசிரியர் விநாயக பெருமானை வேண்டி காப்பு செய்யலாக வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திருமணத்தை அன்றிதிர தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரணை பந்தமர குந்தியுள் வைப்பாம் என்று பெருமானே ஆகம நூலில் சொல்லப்பட்ட பொருள் எனக்கு விளங்கும்படி நீங்கள் அருள் செய்யுங்கள் கேட்கிறார். அப்படி சொல்லிட்டு நூலுக்குள்ள போகிறார். நூலுக்குள்ள போகும்போது குருநாதர் வணக்கமாக எம்பிரான் மெய்கண்ட சிவத்தை வணங்குகின்ற வணக்கமாக ஒரு பாடல், முதல் பாடல் பொய்காட்டி பொய்யகற்றி ஓதானந்த பொருளாம் காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டாவியா திருவெண்ணை தகா சுத்த வினா ஐயாவினான் என்னுடைய அருள்குருநாதரே மெய்கண்ட சிவமே, மீண்டும் ஒரு கருவில் புகாத திருமேனியை உடையவரே, தாங்கள் எனக்கு பொய்யை காட்டி அது பொய் என்று உணர்த்தி அதை அகற்றி உங்களுடைய திருவடிவாக இருக்கக்கூடிய சிவானந்த வடிவை போதானந்த பொருளாக இருக்கக்கூடிய பொருளை எனக்கு காட்டுகின்ற வல்லவரே என்று காட்டி எனக்கு உங்களிடத்துல நான் சுத்தமடையும் பொருட்டு சில வினாக்கள் உண்டு, சுத்தமாகும் பொருட்டு சில வினாக்கள் உண்டு, அதனை நீங்கள் கேட்டு எனக்கு அதற்கான விடையை அருள்வீராக அப்படின்னு குருநாதர்கிட்ட விண்ணப்பம் செய்கிறார். ஆசிரியர் பெருந்தகை உடனே மெய்கண்டார் திருவதிகை மணவாசம் கடந்தார் இடத்துல சொல்கிறேங்கிறதுக்கு சொல்றார். உள்ளபடி இத்தை உரை அதை கேள்வி கேட்கிறார். 2வது பாடல் 6வது தத்துவம் ஏது ஆனந்தம் ஏது அன்றேதான் மாறாவினை ஏது மற்றவற்றின் பேராக நான் ஏது நீ ஏது நாதன் நடனம் ஏது அஞ்செழுத்து தான் ஏது தேசிகனே சாற்று. இப்படி கேட்ட உடனே ஆசிரியர் பெருமகான் அவருக்கு பதில் சொல்கிறார். உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உன் தனக்கு
வள்ளலார் அன்று வாய்மலர்ந்த தெல்லிசை ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் முதல்வா. இப்போ இந்த பாடல்ல ஆசிரியர் மாணாக்கர் கேட்ட 8 கேள்விக்கும் நான் ஆகமத்தில் இருக்கக்கூடிய அளவில் நான் உனக்கு உண்மையை சொல்றேன், ஆகமத்தில் சொன்ன மாதிரி உனக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் என்று சொல்லி சொல்ல தொடங்குறார். அதில் சொல்ல தொடங்க ஆசிரியர் நமக்கு எப்படி இந்த உண்மையின் வழக்க நூலை அமைத்துக் கொண்டிருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, படித்தோம். நிலம் முதலாக நாதம் ஈராது இருக்கக்கூடிய தத்துவங்களை ஒடுக்க முறையில் காட்டிட்டு போற, தோற்ற முறையில காட்டாம ஒடுக்க முறையில் காட்ட போற. தோற்ற முறை அப்படிங்கிறது நாதத்திலிருந்து தத்துவங்கள் விரிவதற்கு பேரு தோற்ற முறை. ஒடுக்க முறை என்பது நிலத்திலிருந்து தத்துவங்கள் ஒடுக்கி கொண்டு செல்வதற்கு பேரு ஒடுக்க முறை. அந்த வகையில மாணவர்கள் புதிதாக நாம் இதை பயிலுவோம் என்பதற்காக ஒடுக்க முறையில் கண்ணுக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஐம்பூதங்களை பற்றி சொல்ல தொடங்குறார். அப்படி ஐம்பூதங்களை பற்றி சொன்ன போது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த ஐந்தினுடைய வடிவம் என்ன, அதனுடைய நிறம் என்ன, அதனுடைய மந்திர எழுத்து என்ன, அதனுடைய குறி அடையாளம் என்ன, அதனை செலுத்துகின்ற அதிதெய்வங்கள் யார், அந்த ஐம்பூதங்களினுடைய தொழிலும் குணமும் என்ன. 9வது பாடல் வரைக்கும் இது. 9வது பாடல் வரைக்கும் இது. நாற்கோணம் பூமி, உணல் நன்னுமதியின் பாதி, ஏற்கும் மணல் கோணம், ஓவாமல் ஆர்க்கும் அருகோணம் கால், வட்டம் ஆகாயம், ஆன்மா உரு காயமாம் இவற்றால் உற்று. இந்த 5 பூதத்தினுடைய சேர்க்கை தான் ஆன்மா பொருந்துகின்ற உடம்பு. 5 பூதமும் சேர்ந்துதான் ஆன்மா பொருந்துகின்ற உடம்பு அப்படின்னு போற போக்குல ஒரு குறிப்பு. இந்த பூமியின் அந்த 5 பூதத்தினுடைய வடிவம் என்ன, அந்த வடிவத்தை எல்லாம் சொன்னவர் இந்த ஆன்மா இந்த 5 பூதத்தை பொருந்திதான் உடம்பை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னார். அடுத்த பாடல்ல பொன்பார், புனல் வெண்மை, பொங்கு அனல் சிவப்பு, வன்கால் கருமை, வளர்வான் தூமம் என்ப எழுத்து ஆராதிக்கு என்றும் அடுத்தவதாயிருக்கும் அது அப்படின்னு இந்த 5 பூதத்தினுடைய நிறம் என்ன, எழுத்து என்னன்னு காட்டினார். அதுக்கடுத்த பாடல்ல இந்த 5 பூதத்துக்கு குறி என்ன, அடையாளம் அப்படிங்கும்போது குறி ஒளிசம், கோணம், சுழத்தி, குன்றா அருளி, ஆரமுகந்து, விரைவின்றி, மண் உணர்த்தி, கால் வானம் மண்ணும் அடைவே, உன் புதல்வா ஆகமம் ஓதும் அப்படின்னு காட்டுறார். அதுக்கு அடுத்த பாடல்ல இந்த 5 பூதங்களையும் செலுத்துகின்ற அதிதெய்வங்கள் உண்டு, 5 தொழில்கள் உண்டுங்கிறத தொகுத்து சொல்றார். ஆராதி 5 பண்ணும் அதிதெய்வங்கள், ஆராரண்ணில் அயனாதி ஐவராம், ஓர் தொழில் அவருக்கு சொல்லுங்கள், தோற்ற முதல் 5 படுதரவை பண்ணுவார். இந்த பாட்டுல 5 தொழில் இருக்குது, அதை 5 பேர் செலுத்துறாங்கன்னு தெரியுது. அதை எல்லாமே சொல்லிக்காரான்னு கேட்டா கிடையாது, குறிப்பா வச்சிருக்கிறார். பாராதி, அயனாதி. இப்போ பாராதி நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அயனாதி அயன் திருமால், சதாசிவம், மகேஸ்வரம், ருத்திரன், இப்படின்னு 5 பேர். அதுக்கு அடுத்த பாட்டுல அது விளக்கமா சொல்றார். அவங்க 5 பேர் யாரு, அவங்க 5 பேருக்கு என்ன தொழில். படைப்பன் அயன், அழிப்பன் பங்கையக்கன் மாயன், துடைப்பன் ருத்திரன், சொல்லி இடப்பெறவே ஈசரும் திருவிப்பர், அன்றே சதாசிவரும் அனுக்கிரகராம். இப்போ அடுத்த பாடல்ல அந்த 5 பேருடைய தொழிலை சொல்லிட்டார். அடுத்த பாடல்ல இந்த 5 பூதங்களும் என்ன குணமுடையது, என்ன தொழிலுடையது. மண் கடினமாய் தரிக்கும், பாய் குளிர்ந்தே பதமாம், பொன்கடல் சுட்டு ஒன்றுவிக்கும், ஓவாமல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும், பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்தது. இப்ப அடுத்த பாடல்ல உள்ளபடி மாபூதம் ஓதினோம் முந்தனக்கு, கல்லமையாச்சு. உள்ளபடி மாபூதத்தை சொல்லியாச்சு. இனி என்ன சொல்ல போறேன், கல்லம் ஐம்பொருளும் கட்டுரைக்கு என்ன கேட்டா எல்லாவே ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம், ஆசை வரும் ஐம்பொருளேயாம்.
ஐயா, இந்த 5 பூதங்களுக்கும் தோன்றுவதற்கு மூலப்பொருள்கள் உண்டு. அந்த மூலப்பொருள்கள் 5. அவை ஓசை, கூறு, ஒளி, சுவை, நாற்றம் அப்படின்னு தன்மாத்திரைகள் 5 சொன்னார். 10வது பாடல் வரைக்கும் என்ன பார்த்தாச்சு? 5 பூதங்கள் பார்த்தாச்சு, தன்மாத்திரைகள் 5 பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்த பாடல சொல்றார், ஞானேந்திரியங்கள் நன்றா உரைப்பே ஊனமிகு போதம் உச்சிடமா ஈனமாம் சத்தாதியை அறியும் தானம் செவி, தோல், கண், அத்தாறு, மூக்கு என்று அறி. அப்பா, உனக்கு அறியக்கூடிய கருவிகளை சொல்கிறேன். இந்த ஆன்மாவுக்கு அறிவு பெருகுவதற்கு துணை செய்கின்ற கருவிகளை நான் உனக்கு சொல்றேன். அந்த கருவிக்கு பேர் அறிகருவி. அதை வடமொழியில ஞானேந்திரியங்கள் சொல்லுவாங்க. இந்த ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்கிறேன், கேள். கேட்பீங்களா? கேட்போம். அது என்ன? ஊனமிகு பூதமுற்று இடமா ஈனமாம் சத்தாதியை அறியும். ஊனமிகு பூதமுற்றிடமா, ஊனத்தை தருகின்ற போதம் 5 பூதங்களை பொருந்தி ஈனமாகிய தொழிலாகிய சத்தம் முதலிய தொழிலை அறியும். சத்தம் முதலிய அறிவை பெறும். ஈனமாகிய சத்தம் முதலிய அறிவை பெறும். ஊனமிகு பூதமுற்றிடமா ஈனமாம் சத்தாதியை அறியும். தானம் எந்த இடத்துல அறியும்? செவி, தோல், கண், நாக்கு, அத்தாடு, மூக்கு என்றது. இந்த பாடல்ல ஞானேந்திரியங்கள் உனக்கு நான் சொல்றேன். அந்த ஞானேந்திரியங்கள் என்னன்னு தெரியுமா? அது 5. அது செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு. அந்த 5ம் எப்படி அறிவை பெறுகிறது, உயிருக்கு ஆன்மாவுக்கு அறிவை எப்படி கொண்டு வந்து செலுத்துகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுபவத்தை கொடுக்கிறதுன்னு கேட்டா, அவை ஊனமிகு பூதம் உற்றிடமா ஒரு செய்தி, ஈனமாம் சத்தாதியை அறியும் 2 செய்தி. பாட்டில் 2 செய்தி உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கிற ஊனமிகு பூதம் உற்று இடமாம். ஊனத்தை பெருக்குகின்ற பூதம் 5 பூதம். அப்ப அந்த 5 பூதம் துணை இருக்கணும். அப்புறம் ஈனமாம் சத்தாதி, எண்ணத்தை அறிகிறோம். சத்தம் முதலிய அறிவை பெறுகிறோம், அனுபவத்தை பெறுகிறோம். அப்போ 5 பூதத்தின் வாயிலாக 5 வகையான அறிவை இந்த 5 கருவிகளும் பெறுகிறது இல்லைங்களா? அப்ப அந்த 5 கருவிகள் 5 பூதத்தை இடமாக பொருந்தி 5 அனுபவங்களை பெறுகிறது. அதை தொகுத்து சொன்னார். இனி அடுத்த பாடல்ல வானிடமாய் நின்று செவி மண்ணும் மொழியதனை ஈனமிகு தோல் காட்டிடமா பரிசந்தனை அறியும் பார்வையின் கண் அங்கி பிறவி உருவம் காணுமே. ஐயா, வானத்தை பற்றுக்கோடு, ஆகாயத்தை பற்றுக்கோடாக கொண்டு செவி ஓசையை அறியும். வானிடமான் என்ற செவி மண்ணும் ஒடியதனை ஈனமிகு தோல், தோல் என்னையா செய்யும்? காற்றை இடமாக கொண்டு பரிசம் என்கின்ற ஒன்றை அறியும். 3வது சொன்னார், செவி மண்ணும் ஒளியதனை பார்வையின் கண் அங்கி பிறவி உருவம் காணுமே. அதாவது நெருப்புங்கிற போதத்தை இடமாக கொண்டு கண் ஒளி என்கின்ற பார்வையை அறியும். 3 செய்தி இந்த பாடல்கள். இந்த பாடல 3 போதத்துக்கு 3 கருவி, 3 அறிவு. நீ அடுத்த பாடல்ல நன்றா பூ இடமா நன்றா நீரிடமா நீரிடமா நதம்தான் அறியும். ஒன்றாம் பூயிடமா என்று அறியும் என்று போதுமன்றே இறையாகமம் இதனை வென்றார் சென்றார் இன்பவீடு. பாட்டுல 3 சொன்னாருங்க. இந்த பாட்டுல 2 சொல்றாரு. 2 என்னது? காற்றும், அதாவது நிலமும் நீரும். நீர் என்ன பண்ணுன்னு கேட்டா, நன்றா நீர் இடமா என்று சுவையை அறியும். நான் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நீருங்கிற பூதத்தை இடமாக கொண்டு சுவையை அறியும். மூக்கு என்னங்க பண்ணும்? ஒன்றா மனம், பூமி நிலத்தை இடமாக பற்றுக்கோடாக கொண்டு நாற்றத்தை மனத்தை உணரும். 5 சொல்லியாச்சு. இதனை யார் ஒரு அறிந்து வெல்கிறார்களோ அவர்கள் வீடு வேறு அடையலாம். இந்த 5 பூதத்தின் வழி நாம் பற்றி அதுல பற்று வச்சிருந்தோம்னா நாம் வீடு வேற்றை அடைய முடியாது, உடம்பத்தான் பற்று நிற்கணும். அதனால இதனை வென்றார் சென்றார் இன்பர்கள். 5 சொல்லியாச்சு. 5 பூதங்கள் சொல்லிட்டாரு.
தன்மாத்திரைகள் சொல்லிட்டாரு, ஞானேந்திரியங்கள் 5 சொல்றாரு. அடுத்தது கண்மேந்திரியங்கள் 5 சொல்கிறார். கண்முதல் நூல் போதியிடும் கண்மேந்திரியங்கள் எனினும் வசனாதி கீழமாக நன்னியிடும் வாக்கு பாதம் பாணி உபத்தமா கருதும் நாடும் அது. இந்த பாடல்ல கண்ணுதல் நூல் ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்குது. கண்மேந்திரியங்கள் செயல் கருவி. இப்ப எப்படி ஆன்மாவுக்கு அறிகருவி 5 தேவை, அந்த 5 கருவியின் வாயிலாக ஆன்மாவுக்கு அறிவு வந்து சேர்கிறது, அந்த அறிவை பெருக்குகிறது, அறிவை விளக்குகிறது. அந்த ஆன்மாவுக்கு அறிவை விளங்குறதுக்கு மட்டும் அறிவு கொடுத்தா போதுமா? அறிவு விளங்குச்சு, அந்த அறிவை செயல்படுத்த வேண்டாமா? இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா வேண்டாமா? உள்ள சாப்பிட்டுட்டே இருந்தா ஜீரணமாய் வெளியே தள்ளணுமா வேண்டாமா? சாப்பிட்டுட்டே இருந்து உள்ளே இருந்தா உடம்பு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சாப்பிட்டது என்ன ஆகணும்? செரிமானம் ஆகணும், உடம்புக்குள்ள சத்து பொருளா போகணும், மீத பொருள் கழிவு பொருளா போகணும், இல்லைங்களா? அப்படி போகலைன்னா சாப்பிட்டதனுடைய பயன் இல்லை. அப்ப ஞானேந்திரியங்கள் வாயிலாக உயிருக்கு ஏற்பட்ட அனுபவமானது செயல்படுத்தப்படுவதற்காக இறைவன் 5 கருவிகளை கொடுத்திருக்கிறான். அந்த கருவிகளை ஆகமங்கள்ல சொல்லுவார்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்கு, பாதம், பாணி, உதம், உபத்தம். வாக்கு வாய் பேசுதல், வாக்கு வாய் பேசுதல். பாதம் நடத்தல், கை பாணி கொடுத்தல் ஏற்றல். உதம் கழிவுகளை வெளியேற்றல். உபத்தம் இது கருவாய். கருவாய் வந்து இன்பத்தை பெருக்குதல். இது அடுத்த பாடல்ல பிரிவு சொல்ற. வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும், கால் போக்காரும் காற்று இடமாய் புல்கி அனல் ஏற்கும் இடும் கை. புதம் நீரிடமா மலாதிடும், நீரிடமா புதம் நீரிடமா மலாதிவிடும், பாரிடமா உபத்தம் இந்து அப்படின்னு 5 தொழில் சொல்றார். வாக்கு ஆகாயத்தை பற்றுக்கோடாக கொண்டு பேச்சுங்கிற தொழிலை நடத்தும். வாக்குங்கிற கருவி, வாயுங்கிற கருவி ஆகாயங்கிற போதத்தை பற்றுக்கோடாக கொண்டு பேசுதல் என்ற தொழிலை செய்யும். அடுத்தது சொன்னார், கால் காற்று என்கின்ற ஆகாயத்தை பற்றுக்கோடாக கொண்டு போகும் வரும். மூன்றாவது கை நெருப்பு என்கின்ற நெருப்பு என்கின்ற போதத்தை பற்றுக்கோடாக கொண்டு கொடுப்பதையும் வாங்குவதையும் செய்யும். கருவாய் நீரை இடமாக கொண்டு, நீருங்கிற போதத்தை இடமாக கொண்டு மலசலங்களை வெளியேற்றும். புதம் என்று சொல்லக்கூடியது. உபத்தம் என்கின்ற கருவாய் இன்ப துன்பத்தை பெருக்கும். எதனை கொண்டு கேட்டா நிலங்கிற பொருளை ஆகாயத்தை பற்றுக்கோடாக கொண்டு பெருக்கும். இப்போ 5 கண்மேந்திரியங்கள் செயற்கருவிகள் 5 கொடுக்கப்பட்டது. இப்ப நமக்கு எத்தனை கருவிகள் கொடுத்திருக்கிறாங்க? 20 கருவிகள். இப்ப செயல் சொல்லியாச்சு. ஐம்பூதங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5. இனி அந்த கருவிகள் புறத்துல கொடுத்தா மட்டும் போதாது. இந்த கருவிகளை உள்ளே இருந்து செலுத்துகின்ற கருவிகள் உண்டு. அந்த கருவிகளை பற்றி சொல்ல போகிறேன், கேள். அந்த கரணம் அடைவே உரைக்க கேள். இந்த புத்தகத்துல பார்த்தாவது படிச்சு பாருங்க. 16 வேற சொல்லுமா? 16 திருப்பி சொல்ல முடியாது. அடுத்தடுத்த பக்கத்துக்கு நீங்க தான் வரணும். 16வது பாடல் 44. இப்போ பக்கத்துல பாருங்க. 2 புக் எடுத்து ஆசிரியர் பெருந்தகை. அடுத்ததாய் உனக்கு 20 கருவி கொடுத்திருக்கிறாங்க. இந்த 20 கருவியினால் புறத்துல கொடுத்த இந்த கருவி மட்டும் போதாது. இந்த கருவிகளை செலுத்துவதற்கு கருவிகள் வேணும். அந்த கருவிகளை பற்றி சொல்றேன். அது உள்ள அந்த உள்ளுக்குள்ள இருக்குதுங்கிறதுக்காக அந்த கரணம் அடைவே உரைக்க கேள். அவை அந்த மனம் புத்தி ஆங்காரம் சிந்தை அவை பற்றியது நிச்சயத்து பல்காறு சிந்திக்கும் என்று
ஆசிரியர் அந்த கரணம் மனம் புத்தி அகங்காரம் சித்தம்பா இந்த நான்கும் ஒரு பொருளை சென்று பற்றுவதற்கு மனமும், சிந்திப்பதற்கு புத்தியும், நிச்சயிப்பதற்கு ஆங்காரமும், துணிந்தெழுவதற்கு ஆங்காரமும், சிந்திப்பதற்கு சித்தமும் என்று 4 கருவிகள் உள்ளே இருக்கு. ஒரு பொருளை ஒரு உடம்பு பற்றி ஆன்மா அனுபவிக்க வேண்டும் என்றால் செவியின் வாயிலாக ஒரு ஓசையை பற்ற வேண்டுமானால் ஆன்மா அதற்கு மனம் சென்று அந்த ஓசையை பற்றும். மனம் வந்து இது என்ன ஓசை, இதுவோ அதுவோ என்று சிந்தித்து புத்தியினிடத்து கொடுக்கும். புத்தி இது இந்த ஓசையாக இருக்கலாம் என்று திரிவு உணர்ச்சியோடு இதுவாகவோ அதுவாகவோ இருக்கலாம் என்று சொல்லும். ஆங்காரம் இல்லை இந்த ஓசைதான் என்று துணிந்தெழுந்து சித்தத்திடம் அந்த ஓசையை கொடுத்து இந்த ஓசைதான் என்று அதை லயித்து அனுபவிக்கும். அப்ப அந்த பாடல்ல அந்த கரணம் அடைவை உரைக்கு அந்த மனம் புத்தியுடன் ஆங்கார் சிந்தை இவை பற்றிய நிச்சயத்து பல்கால் எழுந்து அங்கு உற்றது சிந்திக்கும் என்று இப்போ ஆசிரியர் வேண்டும் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறீங்களாப்பா. நான் இவ்வளவு நேரம் சொன்னேனே 24 தத்துவத்தை சொன்னேனே, மயங்கி நிற்காதீங்க. இங்க பாருங்க, ஓதியிடும் 4 முற்ற ஆன்ம தத்துவங்கள் என்று ஆதி அருளோடு அறையுங்கான். அவர் சொல்லும் போதே அரைஞ்சுதான் சொல்றார். சொல்லும் போதே அறையுங்க சொல்லுதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த வார்த்தையை எங்க சொல்ல படிக்கும்போது எப்படி படிக்க கேட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் கொஞ்சம் இருக்குதுன்னு கொஞ்சம் சுத்திட்டு இருக்குதால என்னமோ சொல்றாங்களே, இது வரைக்கும் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருந்தது. இந்த மனம் புத்தி அகங்காரம் சொல்லி என்னமோ மனசுக்குள்ள போட்டு உழட்டுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஓதியிடும் 4 முற்ற ஆன்ம தத்துவங்கள் என்று ஆதி அருளும் அறையுங்கான். ஆதி அருள்நூல் அறையுங்க. இப்ப சொல்ற கேடு தீதரவே வித்யா தத்துவங்கள் உனக்கு இவ்வளவு நேரம் சொன்ன தத்துவங்களுக்கு பேரு ஆன்ம தத்துவங்கள் பேருப்பா. உனக்கு இவ்வளவு நேரம் கொடுத்த தத்துவத்துக்கு பேரு ஆன்ம தத்துவங்கள். இந்த ஆன்ம தத்துவங்கள் எல்லாம் உடம்புக்கு கருவியாக வருவன. இந்த உடம்பு கருவிகளாக புற உடம்பு கருவியாக செயல்படுவதற்கு இந்த உடம்பு செயல்படுவதற்கு தயாரான அமைப்பாக உனக்கு வித்யா தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய ஏழை கொடுக்கிறேன். அந்த ஏழை பற்றி சொல்கிறேன். அதான் ஆதி அருள்நூல் அறையுங்கான். தீது அறவேன்னா இப்ப ஆன்மாவுக்கு இந்த உடம்பை நேரடியா கொடுத்தா ஆன்மா தான் இப்ப என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆன்மா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தயாராகணும். நேரடியா பார்த்தோம், பள்ளிக்கூடத்துக்கு நேரம் அடிச்சா படிக்க முடியாதுங்கிறதுக்காக என்ன பண்ணோம், பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு ஒரு காலம், பழகிறதுக்கு மாதிரி ஒரு பால்வாடி. அந்த மாதிரி அறிவு அந்த பொருளை சென்று அந்த உலக பொருளை கொடுத்திருக்கிறாரே உடம்பு, தனு கரணம் புவனம் போகம், இதையெல்லாம் கொடுத்தாலும் இந்த ஆன்மா அனுபவித்ததுக்கு தயாராக இருக்குமான்னு கேட்டா அனுபவத்துக்கு தயாரா இருக்க. இப்ப அந்த ஆன்மாவை அனுபவத்துக்கு தயாரா பண்றதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வித்யா தத்துவங்களை ஏழ போடுறார். மீண்டும் நினைவுபடுத்துறோம், நம்ம பின்னாடி இருந்து போறோம். புரியல? சாமி கொடுக்கும்போது எப்படி கொடுத்துருக்கிறாரு, அங்கிருந்து கொடுத்துருக்கிறாரு. நாத தத்துவத்துல பிரிச்சு நாத தத்துவத்தில் நான் நின்று சுத்தமாயை அசுத்தமாயை விரிச்சு அசுத்தமாயில மாயை காலம் நியதி கலை வித்தை அராகம் குருடன் என்கின்ற அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி இப்ப இந்த ஆன்மாவை குருடனாக அனுபவத்துக்கு தயாராக்குனதுக்கு அப்புறம்தான் ஆன்ம தத்துவத்தை கொடுத்தாரு. இப்ப நாம படிச்சுட்டு போற என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், போதத்திலிருந்து படிச்சுட்டு போயிருக்கானே. இந்த 24 ஆன்ம போத தத்துவத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் வித்யா தத்துவங்களை நம்ம படைக்கிறான்னு நினைச்சு கூடாது. மேல வித்யா தத்துவங்களை தோற்றியதுக்கு பிறகுதான் நமக்கு ஆன்ம தத்துவம். புரியுதுங்களா? அப்போ இந்த அறிவு நாம் செயல்பட்டு விளங்குவதற்கு துணை செய்யணும்னா ஆன்மா ஒரு பொருளை விரும்பணும், விருப்பத்துக்கு செயல் ஏற்படணும், செயல் ஏற்படுறதுக்கான அறிவு விளங்கணும். அப்போ அந்த ஆன்மா அறிவற்று முடங்கி கிடந்த நிலையில இறைவன் அந்த ஆன்மாவுக்கு என்ன கொடுக்கிறார், விருப்பத்தை கொடுக்கிறார். முதல் செயலை கொடுக்கிறார், கிரியை கொடுக்கிறார். கிரியை கொடுத்ததுக்கு அப்புறம் செயல், அறிவு. இப்போ இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி. இதுல முதல் சக்தி எதுக்கு செயல்படுத்தினார், அந்த ஆன்மாவினுடைய செயலை முதல் தூண்டுகிறார். அதனால கலை எதை தூண்டும், கிரியை தூண்டும். வித்தை அறிவை தூண்டும், அராகம் விருப்பத்தை தூண்டும். அப்ப இந்த மூணும் ஆன்மாவிற்கு பொருத்தப்பட்ட பிறகுதான்
ஆன்மா ஒரு பொருளை அனுபவிப்பதற்கு தயாராக ஆகிறது. அப்படி இறைவன் அசுத்த மாயை கலக்கி இந்த அசுத்த மாயில ஒரு சிறு பகுதியை மாயை என்று பிரித்து மாயையிலிருந்து காலம் நேதி இந்த ஆன்மா ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த கால தத்துவத்தின்படி ஒரு பொருளை அனுபவிக்க வேண்டும். இவ்வளவு காலம் அனுபவிக்கணும், இப்படி அனுபவிக்கணும். காலம் என்பது என்ன? எவ்வளவு காலம் அனுபவிக்கணுங்கிற வரையறை. நியதி என்பது என்ன? எவ்வாறு அனுபவிக்க வேண்டுங்கிற வரையறை. காலம் என்பது எவ்வளவு காலம் நாம் அனுபவிக்கணும், வரையறை. நீதி என்பது எப்படி அனுபவிக்கணும், எவ்வளவு காலம் அனுபவிக்கிறதுன்னு நம்ம கையில பொருளை கொடுத்து நம்ம காலம் சூழ அனுப்பிச்சுட்டு இருக்கலாம். புரியல? எப்படி அனுபவிக்கலாம்னு கேட்டீங்கன்னா அந்த நியதிக்குரிய தத்துவத்தின்படி தான் அனுபவிக்க முடியும். நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு காலையில சாப்பிட்றதுக்கு 3 இட்லினா 3 இட்லி தான் வரையறை, இது நியதி. காலையில சாப்பிட்றதா மத்தியானம் சாப்பிட்றதாங்கிறது கால தத்துவம். காலையில சாப்பிட்றது உனக்கு இன்னைக்கு இல்லை அப்படின்னு என்ன பண்ணிருப்பாரு, காலையில 3 இட்லி கட்டு. மதியம் தான் சாப்பாடுனா மதியம் தான் நமக்கு காலம். இல்லை, கால தத்துவமும் நீதி தத்துவமும் ஆன்மாவுக்கு ஒரு பொருளை அனுபவத்திற்கு கொடுப்பதற்கு எப்படி கொடுக்கணும், எவ்வளவு காலம் கொடுக்கணும், இந்த ரெண்டையும் நிர்ணயம் பண்றது எதுங்க? கால தத்துவமும் நீதி தத்துவம். மறுபடியும் நினைவுபடுத்துங்க, காலமும் நீதியும் சடம். காலமும் நீதியும் வரையறை பண்ணுது, முடிவு பண்ணுதுன்னு கேட்டா அப்ப எல்லாம் காலம் வந்தா தான் நடக்கும், காலம் வந்தா தான் நடக்கும், காலம் தான் எல்லாத்தையும் செய்து நினைச்சு கூடாது. காலம் என்பது ஒரு சடம், அது தத்துவ கருவி. அந்த தத்துவத்தை கூட்டுபவன் இறைவன். இந்த ஆன்மாவுக்கு இந்த காலத்துல இந்த பயன் இப்படி விளையணும் அப்படின்னு கூட்டுபவன் யார்? இறைவன். அதான் நம்ம சிவபோசாரத்துல படிச்சோம். இன்ன வினை இன்ன தளத்து இன்ன பொழுது இன்னபடி இன்னதனால் எய்தும் என அறிந்தே. அன்னவினை அன்ன பொழுது அன்னதளத்து அன்னபடி அன்னதனால் பின்னமர கூட்டும் பிரான். சும்மா அப்படி நாம நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் அனுபவிச்சிட முடியாது. வீட்டில் இருக்குதே அனுபவிச்சிட முடியுமா? காலம் இருக்கு, நீர் இருக்கு, புரியல? எவ்வளவு வேணா இருக்கலாம் நம்மகிட்ட. அனுபவத்துக்கு பொருள் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். அனுபவிப்பதற்கான வரையறை என்ன? சாமி இதை எப்படி வச்ச வரையறை பண்றார்? நம்ம வினையினுடைய அடிப்படையில் வரையறை செய்கிறார். அப்போ ஆன்மாவுக்கு இந்த காலம் நியதியையும் மாயையும் கலை வித்தை அராகத்தையும் மூணையும் கூட்டுகிறார். அப்படி கூட்டுகின்ற போது அந்த ஆன்மா குருடன் என்று அழைக்கப்படுகிறது. குருடன் என்பது தனி தத்துவம் இல்லை, தத்துவ கருவியில் என்னும் போது தத்துவ கருவி என்ன எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த 6 பேரும் கூட்டணி சேர்ந்த காட்டி அந்த கட்சிக்கு வேற பேர். ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி பேர் இருக்குது. அந்த கட்சி 6 கட்சி ஒரு கட்சியோட சேர்ந்த காட்டி அந்த கட்சிக்கு என்ன பேரு? வேற பேர். தேசிய முற்போக்கு கூட்டணி. தேசிய முற்போக்கு கூட்டணின்னா என்ன அர்த்தம்? அது இவ்வாறு நாடுலாம் இருக்கிறாங்க. யாரு இருக்காங்க? காலம் இருக்கு, நீதி இருக்குது, மாயை இருக்குது, கலை இருக்கு, தேசிய முற்போக்கு கூட்டணி இருக்கு. சரிங்களா? அந்த பேர் அப்படி வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? அந்த கட்சிக்குள்ள கட்சி நிறைய இருக்கு. கட்சிக்குள்ள கட்சி நிறைய. அந்த கட்சியெல்லாம் தனித்தனி பேரா சொல்ல என்ன பேரா வச்சாச்சு? ஒரு கூட்டணி பேரா வச்சாச்சு. இந்த கூட்டணிங்கிறது ஒரு கட்சியான்னு கேட்டா கிடையாது. எல்லாம் சேர்ந்தா தான் தேசிய முற்போக்கு கூட்டணி ஒரு கட்சி. இல்லைன்னா கட்சி ஆகுமான்னு கேட்டா கட்சி ஆகாது. புரியல? தனியா ஒரு கட்சி மட்டும் வச்சு தேசிய முற்போக்கு கூட்டணி சொல்லலாமா? கூட்ட முடியாது. அப்படின்னு ஆன்மா ஒரு கருவியோடும் சேராமல் தனித்து இருந்தால் அது ஒருபோது என்ன ஆகாது? பொருளாகாது. ஆன்மாவுக்கு இந்த கருவிகளை எல்லாம் கூட்டணம் காட்டித்தான் அதுக்கு பேர் என்னதுங்க? ஒருவன். அதனால அது தத்துவ கருவியா எண்ணிக்கிறோம். அப்ப இந்த தத்துவ கருவி எத்தனை? அதை சொல்றார் உள்ளபடி. இது ஏதாவது இத போதியிடும் நாளாரும் குற்ற ஆன்ம தத்துவங்கள் என்று ஆதி அருளும் வித்யா தத்துவங்கள் தம்மை விளம்பக்கு உத்தமனே நன்றா உனக்கு. அடுத்த வித்யா தத்துவத்தோட பேரை வாசிக்கிறார். ஆசிரியர் இவ்வளவு கருமையா சொல்றாரு. அதுக்காக எத்தனை தடவை விழுந்து கூப்பிட்டே திருவதி மனவாசம் இருந்தாரு. முதல்ல பேர் வாசிச்சு தலைப்புச் செய்தி வாசிச்சு இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு பாட்டிலையும் இப்படி சொல்லிட்டு போறாரு. எத்தனை தடவை விழுந்து திருவதி மனவாசம் இருந்தார் வாழ்க போட்டின்னு சொன்னா புத்தகத்தை போன மாசம் வச்சங்க ஐயா. இன்னைக்கு நகையா எடுத்திருக்கிறோம்.
திருவதிக்கு மனவாசம் நடந்தாராங்க. யாருங்க ஐயா? நீங்க இப்ப காலையில வந்து நான் நினைவுபடுத்துறதுக்கு அப்புறம் தாங்க ஐயா திருவதிக்கு மனவாசம் நடந்தார பத்தி தான் இந்த புத்தகத்தை பத்தி தான் நம்ம படிக்கிறோன்னு எங்களுக்கு நினைவு தெரியுது, நினைச்சிட்டு இருப்போம். புரியுங்களா? எவ்வளவு கருணையோட சொல்லுகிறார். காலம் நியதி கருதும் கலை வித்தை ஏல அராகம் குருடனே மாயை மாலரவே சொன்னோம் சொன்ன இவைதான் சொன்னோம் அடைவாக சொன்ன இவைதான் உண்மை உட்னி உரைக்க நாம் உற்று. வேற வாச்சாச்சு. இப்ப எதுக்காக சொல்ல தெரியுமா? காலம் நியதி கலை வித்தை அராகம் குருடன் மாயை எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா மாலரவே சொன்னோம் அடைவாக மயக்கம் தீருவதற்காக சொல்றேன். மயக்கம் தீரணும்னா என்ன பண்ணணும்? வித்யா தத்துவம் வந்தா தான் மயக்கம் தீரும். அது வரைக்கும் ஆன்மாவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே கண்ணை சாமி கண்ணை திறந்து விட்டுட்டாரு. நல்லா கவனிக்கணும். உடம்பு எது? முத உடம்பு இறைவன் கொடுத்த உடம்பு. முத உடம்பு எதுங்க? மாயை. முதல் உடம்பு மாயை. அசுத்த மாயை மாயை உடம்பு. இந்த அஞ்சு தத்துவம் முடிச்சுன்னா பஞ்ச கஞ்சுகம், அப்புறம் குண உடம்பு, அதுக்கப்புறம் சூக்கும உடம்பு, அதுக்கப்புறம் தூள உடம்பு. சூக்கும உடம்பு தூள அதாவது குண உடம்பு சூக்கும உடம்பு தூள உடம்பு எல்லாமே ஆன்ம தத்துவத்துக்குள்ள வந்துடும். வித்யா தத்துவத்துக்குள்ள என்ன உடம்பு இருக்கும்? மாயை பஞ்ச கஞ்சுகம், 5 சட்ட பூரண கஞ்சுகம், 2 உடம்பு தான் வந்திருக்கும். மாயைங்கிற உடம்பு வந்திருக்கும், பஞ்ச கஞ்சுகம்ங்கிற உடம்பு வந்திருக்கும். இந்த 2 உடம்பை கொடுத்தோன்னே இந்த ஆன்மா எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. முதல்ல கண்ணே தெரியாம இருந்தாரு. கண்ணு தெரியாம இருந்ததுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அதுக்கு சிகிச்சை பண்ணிருக்கிறாங்க. இன்னும் கண்ணையே திறந்து விடல. புரியல? எப்ப கண்ணாடி மாட்டுவாரு? கண்ணை திறந்து விட்டு உணவு உடம்பு கொடுக்கும் போது கண்ணாடி மாட்டுறது. கண்ணாடி போட்டுதான் எல்லாத்தையும் பாக்குறோம். கண்ணாடி போட்டு இந்த கண்ணாடி போட்டு பாக்குறது இல்லை. கண்ணாடியை நான் போடலைங்க, ஏன் நீங்க கேட்கறீங்க அப்படிங்க. இந்த கண்ணாடி போட்டு பாக்குறது இல்லை. ஒருத்தர் பார்க்கும்போது பச்சை கண்ணாடி போட்டு பார்க்க வேண்டியது, அடுத்தவங்களை பார்க்கும்போது ப்ளூ கண்ணாடி போட்டு பார்க்க வேண்டியது, இன்னொருத்தரை பார்க்கும்போது சிவப்பு கண்ணாடி போட்டு பார்க்க வேண்டியது, இன்னொருத்தரை பார்க்கும்போது கருப்பு கண்ணாடி போட்டு பார்க்க வேண்டியது. இது எப்போ? இது எந்த உடம்புங்க அப்படின்னா குண உடம்பு. இந்த உடம்புக்கு பேரு குண உடம்பு. அந்த கண்ணாடி போட்டு பார்க்குற வரைக்கும் நாம யாரு என்னாரு ஒன்றும் தெரியாது. கிரு கிரு கிருக்குன்னு மயக்கத்தில் இருப்போம். அதனால உனக்கு நான் மயக்கம் வர சொல்றையா, மாலரவே சொன்னோம் அடைவா சொன்ன இவை தான் உண்மை உண்ணி உரைக்கலாம். இந்த உண்மையை நான் சொல்றேன், உண்ணி கேள், அதாவது கவனித்து கேள். உண்ணி கேள்னுங்க, கவனித்து கேள். அதுக்கு தொழில் சொல்றார். வித்யா தத்துவம் 7 என்ன தொழில் செய்யும் அப்படின்னா எல்லை பலம் புதுமை எப்போதும் நிச்சயத்தல் அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு கொள்ளை அறிவு ஆசை ஐம்புலனும் மாற வரும் காலம் குறியா மயக்கு என்று கொள். அப்ப 7க்கு 7 பொறுத்துங்க. காலம் என்ன செய்யும்? எல்லை பலம் புதுமை, அதாவது எல்லை கடந்த காலத்தினுடைய எல்லையை நிர்ணயிக்கும், நிகழ்காலத்தினுடைய பயனை அனுபவத்தை தரும், எதிர்காலத்தினுடைய புத்துணர்ச்சியை கொடுக்கும். காலம் கடந்த காலத்தினுடைய எல்லையை நிர்ணயிக்கும், நிகழ்காலம் இந்த காலம் பலம் என்னதுங்க? பலனை தரும். எதிர்காலம் நமக்கான புது பறவை புத்துணர்ச்சி உண்டாகும். எல்லை பலம் புதுமை இது காலத்துக்கு. எப்போதும் நிச்சயித்தல். எப்போதும் நிச்சயித்தல் அப்படிங்கிறது புத்தி தத்துவத்தில் சொன்ன நிச்சயத்தில் வேறு, இங்க சொல்ற நிச்சயத்தில் வேறு. அங்கத்துக்கு இங்கத்துக்கு என்ன வேறுபாடு? தத்துவம் படிக்கிறோம், 2 இடத்துல நிச்சயத்தில் வருதா இல்லையா? எங்க நிச்சயத்தை புத்தி நிச்சயம் 16வது பாட்டுல படிச்சோமா இல்லையா? என்ன படிச்சோங்க 16வது பாட்டுல? இந்த பொருகை 16வது பாடல். அந்த கரணம் அடைவே உரைக்க கேள், அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்தை இவை பற்றியது நிச்சயத்து. அந்த புத்தி நிச்சயத்தில் சொன்னாச்சே, இங்க என்ன சொன்னார்? மறுபடியும் எப்போதும் நிச்சயிக்கும். எங்க அங்க நிச்சயத்தில் சொன்னார் அந்த கருவிக்கு, இங்க இந்த கருவிக்கு நிச்சயத்தில் சொல்றாரு. அந்த நிச்சயத்திற்கு இந்த நிச்சயத்திற்கு என்ன வேற? எல்லா நிச்சயமும் ஒண்ணுதாங்க கல்யாணம். அப்படியா? அது இல்ல. சரி, நிச்சயத்தில் அது வேற. நிச்சயம் என்ன? அது என்ன பொருள் என்கின்ற நிச்சயிக்கிறது. இங்க நீ எதை அனுபவிக்க வேண்டும் என்று நிச்சயிக்கிறது. அந்த நிச்சயத்திற்கும் இந்த நிச்சயத்திற்கும் வேறு. இதெல்லாம் பாடம் போகும்போது படிச்ச போது காதை கேட்ட போது புரியுற மாதிரி இருக்கும். இங்கேயும் நிச்சயத்தில் சொல்றாரு, அங்கேயும் நிச்சயத்தில் சொல்றாருங்கிறது எப்ப அறிவுக்குள்ள விளங்கும்னா தத்துவத்துக்குள்ள பயணிக்கும் போதுதான் தெரியும்.
புரியல? அப்போ எப்போதும் நிச்சயத்த தொழில் செய்வது நியதி. அடுத்தது அல்லல் பெறும் கிரியை ஆன்மாவுக்கு எது? கலை. கொள்ளை அறிவு, அது என்னதுங்க? வித்தை. அடுத்தது ஆசை, அராகம், ஐம்புலனும் ஆரவரும் காலம், குருடன் குறியா மயக்கு, இது என்னதுங்க? மாயை. அடுத்தனே நீங்க எப்படி எழுதணும்னு கேட்டா காலம் ஒண்ணு. எந்த பாட்டுல? முன்னாடி பாட்டுல 18வது பாட்டுல காலம் ஒண்ணு, நியதி 2, அப்படி வரிசை எழுதிக்கணும். காலம், நியதி, கலை 3, வித்தை 4, அராகம் 5, குருடன் 6, மாயை 7 எழுதிட்டீங்களா? அடுத்த பாட்டுல 19வது பாட்டுல என்ன எழுதுன்னு கேட்டீங்கன்னா எல்லை பலமை 1, எப்போதும் நிச்சயத்த 2, அல்லலும் கிரியை ஆன்மாவுக்கு 3, ஐம்புலனும் ஆரவரும் காலம் ஒன்றை அறிவு 4, ஆசை 5, ஐம்புலனும் ஆரவரும் காலம் 6, புரியா மயக்கு. பாட்டுல மாத்தி சொல்லியிருந்தா கூட புரிஞ்சுக்க முடியாது. அதுவே அவருடைய கருணை. மேலே இலை வரிசையா சொல்லி அந்த அடுத்த பாட்டுல வரிசையா அந்த 7 தொழிலையும் வரிசையா சொல்லி எனக்கு பாட்டுல செய்யுள்ள எழுத்து உட்காரலைங்க, சொல்லு உட்காரலைங்க, நான் கொஞ்சம் மாத்தி போட்டுக்கிட்டோம் இது போட்டுருந்தாரு வச்சுக்க கோச். வரிசையா கொடுத்தாவே நாங்க இங்க மண்டையை பிச்சுக்கிட்டு தெரியுறோமே, நீங்க மாத்தி மாத்தி எதையாவது போட்டு கொடுத்துருந்தாரு என்ன பண்றது? நாம யோசிச்சு பாருங்க. இருக்காது, மண்டையில் இருக்காது. மாத்தி மாத்தி போட்டு கொடுத்துருந்தானா மண்டையில் இருக்காது. அப்பதான் மண்டையில் இருக்காது, மண்டைக்கு மேலே இருக்காது. அப்போ அப்படி ஆசிரியர் பெருந்தகை இந்த 7 கருவிகளுக்குரிய தொழிலை சொல்ற வித்தியாசத்தை இப்ப சொல்லியாச்சு. புரிஞ்சுக்கிட்டியாப்பா? புரிஞ்சுக்கிட்ட சாமி. இப்ப இது வரைக்கும் சொன்னது வித்யா தத்துவங்கள் 7 விளம்பினோம். இதுவரை என்ன சொன்னோம்? வித்யா தத்துவம் 7 சொல்லி வச்சு சுத்தமாம் தத்துவம் சொல்ல கேள். சுத்த தத்துவத்தை சொல்றங்க. நித்தமாம், சுத்த வித்தை, ஈஸ்வரம், பின் சொல்லும் சதாசிவம், நல் சக்தி சிவம் காணவைகள் தான். இப்ப இதுல 5 பேரை சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவுதான் பாட்டு. இந்த பாட்டு என்ன சொல்றாரு? 5 பெயரளவுல சொல்றாரு. இந்த பாருப்பா, வித்யா தத்துவம் 7 சொன்னேன். உனக்கு அடுத்ததா சுத்த தத்துவத்தை பத்தி சொல்ல போறேன். அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்த வித்தை, ஈஸ்வரம், சதாசிவம், சக்தி சிவம், நாதம், சக்தி. இந்த 5 சுத்த தத்துவம், சிவ தத்துவம் என்று சொல்லக்கூடிய 5னுடைய தொழில் என்ன? அடுத்த பாட்டுல சொல்றார். சுத்த வித்தை ஞானம் மிகும், தொன்மையாம் ஈஸ்வரன் அத்தன் தொழில் அதிகமாகிடும், ஒத்தழிவை சாதாக்கியம், சக்தி சிவம் ஆகிய ஞான உருவம். பாருங்க, சுத்த வித்தை ஞானம் மிகும், தொன்மயமாம் ஈஸ்வரம் அத்தன் தொழில் அதிகமாக்கிடும், ஒத்தழிவை சாதாக்கியம், நல் சக்தி சிவம் கிரியை ஆதார ஞான உருவம். இந்த பாடல்ல இறைவன் செய்கின்ற 5 கருவிகளை விரித்து அவர் தொழில் செய்கின்ற இடமாக ஒன்றை உருவாக்குகிறார். ஆன்மாக்களுக்கு கருணை புரிவதற்காக இறைவன் தன்னுடைய சுரூப நிலையிலிருந்து தடத்த நிலையில உலகத்தில் இறங்கி இருந்து தொழில் பண்ணணும். அந்த தொழில் பண்ணுவதற்காக ஒரு பகுதி சுத்த பகுதி, மாயையினுடைய ஒரு பகுதி, அந்த பகுதியில இறங்கி இருந்து கருவிகளை விரிக்கிறார். அப்படி விரிக்கும் போது மற்ற அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று சொல்லக்கூடிய தத்துவங்கள் 31 இருக்கு இல்லைங்களா? அந்த 31 தத்துவங்கள் போல இந்த தத்துவங்களை விரிக்கல. அந்த தத்துவத்தை விரிச்சதுக்கு இந்த தத்துவத்தை விரிச்சதுக்கு என்ன வேறுபாடு? அது இறைவன் கருவிகளை விரிக்கிறாரு. 36 தத்துவங்களும் மாயையிலிருந்து தான் தோன்றுச்சு. மாயையிலிருந்து 2 பகுதி, சுத்த பகுதி, அசுத்த பகுதி. சுத்த பகுதியை விரித்ததும் அசுத்த பகுதியை விரித்ததும் ஒரே முறையில விரித்திருக்கிறாரா? சுத்த வித்தை விருத்தி முறைங்கிறது என்ன? இதெல்லாம் தான் நுட்பமான விஷயம். அங்கத்துக்கு இங்கத்துக்கு என்ன வேறுபாடு? இறைவன் இந்த இடத்துல இந்த கருவிகள் எல்லாம் விரிக்கிறாரு, இந்த கருவிக்கு அந்த கருவிக்கு என்ன வேறுபாடு? அப்ப இறைவன் தத்துவ கருவிகளை விரிக்கக்கூடிய சுத்த தத்துவம் என்பது கருவிகள் வேறு வேறு கருவிகளாக பரிணாமம் ஆகிறதில்ல. இறைவன் அந்த கருவிகள் ஒன்றினுடைய விரிவுதான் இன்னொன்று
இன்னொன்றினுடைய விரிவுதான் இன்னொன்று, இன்னொன்றினுடைய விரிவுதான் இன்னொன்று, இன்னொன்றுடைய விரிவுதான் இன்னொன்று. புரியலா? நாதம் ஞானமே வடிவமாக இருக்கிறது. விந்து அதிலிருந்து விரிந்து கிரியையே வடிவமாக இருக்கிறது. சாதாக்கியம் சதாசிவம் விந்திலிருந்து விரிந்து ஞானமும் கிரியையும் சமமாக இருக்கிறது. சதாசிவத்திலிருந்து ஈஸ்வரன் மகேஸ்வரன் விரிந்து கிரியை அதிகரிக்கும், ஞானம் குறைந்து இருக்கிறது. மகேஸ்வரத்திலிருந்து சுத்த வித்தை விரிந்து ஞானம் அதிகமாக குறைந்து ஞானம் பெருந்து இருக்கிறது. இந்த தத்துவங்களை எல்லாம் இறைவன் 36 தத்துவங்களாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு 36 தத்துவங்களை பத்தி சொல்லிட்டார். அப்படி சொன்னதுக்கு அடுத்து சொல்றார் 6 தத்துவமும் சொன்னோம் அடைவாங்க. என்ன சொல்லியாச்சு? முதல் கேள்விக்கு விட முடிஞ்சது. 6 தத்துவமும் சொன்னோம் அடைவாங்க. மாறா மலம் இரண்டும் சொல்ல வா சொல்ல ஊரில் அறியாமை ஆணவம் நீயான சுகதுக்கம். இந்த பாடல்ல ரொம்ப சுருக்கமா ஆணவம்னா என்ன, வினைனா என்ன, நாம படிக்கிறதுல எதை ரொம்ப அதிகமா படிக்க போறோம்னு தெரியுங்களா? ஆணவத்தை பத்தியும் கண்மத்தை பத்தி தான் படிக்க போறோம். ஆனா இந்த நூல்ல எதை பத்தி அதிகமா கொடுக்கல? ஆணவத்தை பற்றி கண்மத்தை பற்றியும் அதிகமா கொடுக்கல. ஏன்? இதெல்லாம் பின்னால் வரும் நூலில் காண்க. இப்ப ஏன் சொன்னோம்னா உங்களுக்கு ஆணவமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பீங்க. அப்படின்னு கேட்கறீங்க பாருங்க, அதுதான் ஆணவம். ஆணவம்னா அறியாமைங்க. ஆணவம்னா நம்ம உலகத்தில் நினைக்கிற அந்த ஆணவம். ஆணவம்னா என்ன? அறியாமை. ஆணவம்ங்கிறது இப்ப விளக்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஆணவம் அப்படின்னு என்ன? அதுதான் அறியாமை. இப்ப சிவபிரகாசம் 36வது பாட்டை சொல்ல போற. யாருக்கு இது தெரியும் கேட்டா, குருநாதருடைய அருளை யார் பெற்று இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆணவம்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு ஒரே பேச்சோட முடிச்சிட்டார். சும்மா அதிகமாலாம் பேச வேண்டாம். புரியுங்களா? நீங்க அடையக்கூடிய அத்தனை துன்பங்களுக்கு காரணம் ஆணவம். அந்த ஆணவம்ங்கிறது ஒரு பொருளை இருக்குதுன்னு யார் தெரிஞ்சுக்குவான்னு கேட்டா, குருநாதனுடைய அருளை பெற்றவருக்குத்தான் தெரியும். இது சிவபிரகாசத்துல 36வது பாடல படிக்க போறோம், அங்கு காண்க. இப்போ இந்த பாடல்ல உனக்கு 6 தத்துவமும் சொன்னோம் அடைவாங்க. இனி மாறா மலம் இரண்டும் வா சொல்ல. நீ அடுத்து சொல்ல போறேன் 2 மலம், மற்ற 2 மலம் மாறாத மலத்தை பத்தி சொல்ல போறேன். அது ஆணவம் கண் கூறில் சொன்னா அறியாமை ஆணவம். நீயான சுகதுக்கம் புரியா வினை என்று சொல். அப்பா, உனக்கு அறியாமையை செய்கின்ற பொருள் எதுவோ அதுவே ஆணவம். அறிவை தருகின்ற பொருள் எதுவோ அதுவே சிவம். அறியாமை செய்கின்ற பொருள் எதுவோ அதுவே ஆணவம். ஒரு பொருள் விளங்கலை, உலக பொருளா இருக்கட்டும் அறிவியல் பொருள் எதுவா இருந்தாலும் பாடம் விளங்கவே மாட்டேங்குது. என்ன காரணம்? அறியாமை. அறியாமை தான் இதுக்கு காரணம். சரிங்களா? அது மூலமா போய் எங்க நிற்கும்? ஆணவ மலத்தினுடைய இருக்கும் நம்ம இடத்துல அவ்வளவு இருக்குது. நாமளா விரும்பி பற்றுனதில்லை, நாமளா பிடிச்சிக்கிட்டு தான் போய் தொலைமோத அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். புரியல? இது பிறக்கும் போதே இருந்து செம்புரு களிம்பு ஏந்து எப்படி இருந்தது? செம்புரு களிம்பு ஏந்து நெல்லில் முளை தவிடு உமி போல் எப்படியா இருந்ததுன்னு கேட்டா, நெல்லுக்கு உமி எப்ப வந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. செம்பிளைக்கு எப்ப களிம்பு வந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அது போல ஆணவ மலம் ஆன்மாவோடு இருந்தது, வந்ததுன்னு சொல்லக்கூடாது. ஆன்மாவோடு ஆணவ மலம் இருந்தது. அப்போ எது நமக்கு அறியாமையை செய்கிறதோ அந்த பொருளுக்கு பெயர் ஆணவ மலம். அறியாமை ஆணவம். விரிவா அப்புறம் பார்க்கலாம். திருவருட்பயன்ல 10 பாட்டு வச்சிருக்கிறார். விரிவா ஆணவ மலத்தை பத்தி படிக்கணும். நீயான சுகதுக்கம் புரியா வினை. நீ உண்மையிலேயே சுகதுக்கத்துக்குரியவன் அல்ல. நீ அந்த சுகதுக்கத்துக்குரியவனாக உன்னை கருதிக்கிட்டு செய்கிற பாரு, அதற்கான செயலுக்கு பேர் வினை. நான் சுகமா இருக்கிறேன், நான் துன்பப்படுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு வேலையை பார்க்குற பாரு, அதுதான் வினை. எது வினை? நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு 4 பேர்த்துட்டு போய் வாயை கொடுத்துட்டு எதையாவது பேசிட்டு இருக்கேன். சந்தோஷமா இருந்தோம்னா வாய் சும்மா இருக்குமா? 4 பேர்கிட்ட போய் ரொம்ப இழுக்க வேண்டியது. அழகாக புரியாம ஆடுறாயா. நேற்று பெஞ்சப்ப நேற்று பணக்காரன் ஆயிட்டான், இன்னைக்கு என்ன
தனதால் முடியாம ஆடிட்டு இருக்கிறான். ஏன் ஆச்சு? சந்தோஷம், மகிழ்ச்சி. 4 பேர்கிட்ட போய் உங்களுக்கு துன்பம் வந்து அப்படியே இருக்கும். பேசாம உடங்கி கிடந்து யாராவது வந்து கேட்டா, சோ நானே கஷ்டத்துல இருக்கிறேன், என்கிட்ட வந்து ஏங்க பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவான். நேரி பேசினா உனக்கெல்லாம் இந்த கஷ்டம் வந்தது தெரியும் அப்படின்னு அவன் மனசு துன்பப்படுத்தணும். இதுதான் கணை இல்ல. அப்போ நீயான சுகதுக்கம் அப்படின்னா சுகதுக்கம் வினை அல்ல. சுகதுக்கத்தை அனுபவிக்கும் போது நாம் ஒரு வினை ஏற்றுக்கொள்றோம் பாருங்க, அதுக்கு பேரு வினை என்று கொள் அப்படின்னு 2 3 கேள்விக்கு விடை முடிஞ்சுது. 3வது கேள்வி, முதல் கேள்வி மாயைனா என்ன, ஆணவம்னா என்ன, வினைனா என்ன. 4வது கேள்வி சாமி இத்தனையும் சொன்னீங்க, 6 தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளா வகுத்துரைத்தீர். நீங்க உங்களுடைய பெரும் கருணையினால எனக்கு அப்படியே நல்லா விளக்கமா சொன்னீங்க. வேறாரா என்னை எனக்கு அறிய காட்டி பெருமானே 6 தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளால் வகுத்துரைத்தீர். இவை கண்டேன், எனக்கு புரிஞ்சிருச்சு. இனி இவற்றுக்கு வேறாக என்னை எனக்கு அறிய காட்டி. இதற்கு வேறாகாம இதுவே நானாக நினைந்து கொண்டிருக்கிற பாருங்க, நான் தான் ஆணவ பொருள், நான் தான் கண்மம், நான் தான் சுகதுக்கம், நான் தான் உடம்பு நினைச்சிட்டு இருக்கிறேன் பாருங்க. அப்படி நினைந்து கொண்டிருக்கக்கூடிய என்னை எனக்கு அறிய காட்டீர். நான் யார்? அடுத்த கேள்வி எழுதுங்க. நான் யார் சொல்றேன்ப்பா அப்படின்னு ஆசிரியர் பதில் சொல்றார். குன்றா அருளாலே நன்றாக உரைக்க கேள், நல்ல சித்தியும் அசித்திக்கு ஒன்றாது, சித்து அசித்தை ஓராது, நின்று இவற்றை ஆன்மாவே என்று மறை குன்றாமல் போதும். நண்பர்களே, ஆசிரியர் பெருந்துரை நன்றா உரைக்கு நல்லவனுக்கு சொல்றேன் கேளுப்பா. ஏன் இந்த கேள்விக்கு விட தெரியாம தான் ஊரா சுத்திட்டு இருந்தேன். நான் யாரு நான் யாரு நான் யாருன்னு தெரியாம தான் நான் ஊரா சுத்திட்டு இருந்தேன் அப்படின்னு எனக்கு புரியுது. உன்னுடைய கேள்வியில ஏக்கமே எனக்கு தெரியுதுப்பா. சாமிட்டு அப்படிதானே கேட்கிறார். வேறாக என்னை எனக்கு அறிய காட்டிய சாமி அப்படின்னு. இவற்றில் வேறாகாதவனை சொல்ல நன்றா உரைக்கு நல்ல சித்தின் அசித்து இங்கு ஒன்றாது. நல்ல சித்து தூய அறிவு சிவம். தூய அறிவாகிய சிவத்தின் முன் அசித்து சடப்பொருள் விளங்கி தோன்றாது. ஒரு கருத்து, தூய அறிவுடைய சிவத்தின் முன்பாக சடப்பொருள் விளங்கி தோன்றாது, முனைத்து நில்லாது. சரி, சித்து அசித்தை ஓர. சித்தாகிய சிவம் அசித்தாகிய சடப்பொருளை அறிந்து அனுபவியார். சிவபெருமான் முன்பு சடப்பொருள் முனைத்து விளங்கி தோன்றாது. சடப்பொருளை இறைவனாவது அறிந்து அனுபவிப்பாரான்னு கேட்டா அனுபவிக்க மாட்டாரு. நின்று இவற்றை, இந்த 2ஐயும் நின்று இவற்றை அன்றே பகுத்தறிவது ஆன்மாவே. இது 2ஐயும் பகுத்தறிவதையா ஆன்மாதான் என்று மறை குன்றாமல் ஓதும் குறித்துக்கொள். ஞாபகம் வச்சு சரிங்களா? இதை நம்ம பாடம் படிக்கும் போதே படிச்சோம். அனுபவத்துக்குரிய பொருள் 3 பொருள்ல சிவம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சடப்பொருள் அனுபவிக்கவே அனுபவிக்காது. இதை நம்ம பாரிசாட அளவை அப்படிங்கிற பொருள்ல இருக்கிற பொருள் 3ங்க ஐயா. என்னென்ன பொருள்? பதி பசு பாசம். இருக்கிற பொருள் என்னென்னங்க ஐயா? பதி பசு பாசம். சரி, பாசம் அனுபவிக்குமா? நம்ம ஒன்னா கழிச்சுட்டு வரோம். பாரிசாடை, பாரிசாடம் என்னங்க? ஒளிவு. எதெல்லாம் கழிக்கலாம்? ஒரு பொருள் சடப்பொருள் முதல் எடுப்போம். இந்த பொருள் எல்லாம் இந்த இன்பத்தை அனுபவிக்குமா? உலக பொருள், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் சடப்பொருளாக இருக்கக்கூடியது. இறைவனை இறைவனை கூட இன்பத்தை அனுபவிக்குமா? அனுபவிக்க. சரி, 2வதா இருக்கக்கூடிய பசு, அவரை தான் நம்ம வச்சிருக்கணும். கண்ணுக்கு தெரியாத பதிங்கிறது யாரு, அவருடைய அனுபவம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு கண்ணுக்கு அனுபவத்தில் இருக்கக்கூடிய பொருளை முதல் எடுத்துக்கணும். என்ன பொருள்? பாசம். அது சடம், அனுபவிக்காது, இன்பத்தை அனுபவிக்காது. பசு இன்பத்தை அனுபவிக்குமா? அனுபவிக்கும். தன்னுடைய அனுபவத்துல தானே எந்த பொருளையும் தேடி அனுபவிச்சுக்காது. இதுக்கு அனுபவம் பிற பொருளால தான் வரும். இந்த இன்பம் எப்படி வரும்? பிற பொருளால தான் வரும். அப்போ சடப்பொருளுக்கு அனுபவம் இல்லை. பசுவாகிய உயிர்களுக்கு
நிரந்தர இன்பம் என்பது கிடையாது. அந்த பொருள் வேறொரு பொருளால தான் வருது. அப்போ சடப்பொருளுக்கு அந்த அனுபவம் இல்லை, உயிருக்கு அந்த தகுதி இல்லைன்னா இப்படி தகுதியுடைய பொருள் ஒன்று இருக்கிறனால தானே இல்லையா? அந்த இருக்கக்கூடிய ஒரு பொருள் இறை பதி, அந்த பொருள் தான் என்ன பண்ணுது? நின்று இவை பகுத்தறிவதற்கான அறிவை கொடுத்து ஆன்மாவை அறிய செய்கிறது. அப்போ நின்று இவற்றை பகுத்தறிவது ஆன்மாவே. ஆன்மாதான் இது சடம். இந்த சடப்பொருளுக்கு மேலாக ஒரு பொருள் இருக்குது என்னை ஆராய்ந்து அறிவது ஆன்மா. அதுதான் பாண்டி. அது மட்டுமல்ல, கேள் சொல்ற அன்றியும் கேள். ஆன்மாவால் ஐந்தறியும் ஐம்பொரு தத்துவங்கள் ஆறாரும் தன்னைத்தாம் அறியா எத்தன்மை என்று இயம்பே சுத்தமா ஆறு சுவையும் அறியாவை தம்மைத்தான் ஊரில் அவை இவை போல் கொள். அப்ப ஆறு ஒரு உதாரணம் காட்டுற பாருங்க. தத்துவங்கள் எல்லாம் ஆறாரும் தம்மைத்தாம் அறியா. இந்த 36 தத்துவம் படிச்சோம் இல்லையா? இந்த 36 தத்துவத்தையும் உயிர்கள் தான் அறிந்து அனுபவியுமே தனியார இந்த தத்துவங்கள்லாம் தன்னைத்தானே தான் அனுபவிக்காது. எப்படி அனுபவிக்காது? நான் தான் பார்க்கிறேன், நான் காது, நான் தான் கேட்கிறேன் அப்படின்னு தன்னைத்தானே அறியுமான்னு கேட்டா அறியாது. தத்துவங்கள் ஆறாரும் தம்மைத்தான் அறியா. எப்படிங்கய்யா? எனக்கு புரியல. எத்தன்மை என்று இயம்ப கேள். எப்படின்னு சொல்ற கேள். சுத்தமா ஆறு சுவையும் அறியாவை தம்மைத்தான் ஊரில் அவை இவை போல். ஆறு சுவையும் தன்னைத்தான் அறியாது. அது போல இது கசப்பு. நான் கசப்புன்னு தெரியுமா? இனிப்பு தான் இனிப்புன்னு தெரியுமா? இலை போட்டு பரிமாறினாங்க, புரியல? இனிப்பு வச்சாங்க, வச்ச போது ஒரே ஒரு தூள் இனிப்பு வச்சாங்க. அந்த இனிப்பு இது நிறைய சாப்பிடுவாரு இனிப்பை, நீனே தூள் வச்சிருக்கு அப்படி நினைக்குமா? ஊறுகாய் ஓரமா வச்சாங்க, என்னைய ஓரமா வச்சேன் அப்படின்னு நினைக்க போகுது. தத்துவங்கள் ஆறாரும் தம்மைத்தான் அறியா. இது போல ஆறு சுவையும் அறியாவை தம்மைத்தான் ஊரில் அவை இவை போல் கொள். அப்ப அதை அறிபவன் யாருங்க ஐயா? சொல்றங்க. ஆறு சுவையும் அருந்தி அவை தம்மை வேறு ஒருவன் கூறியிடும் மேன்மை போல் ஆறாரும் ஒன்றொன்றாய் நாடி உணர்ந்து ஓதி அதை உற்று அறிவாய் என்ற பொருள்தானே கான் நீ. நீ யாரு தெரியுமா? ஆறு சுவையும் சாப்பிட்டு பார்த்து சிரிப்பா இருக்குது, கசக்குது, காக்குது, தோக்குது அப்படின்னு சொல்றேன்ல. அப்படி சொல்லக்கூடிய ஒரு பொருள் உண்டு. அந்த பொருள் போல ஆறு சுவையும் அருந்தி அவை தம்மை கூறியிடும் மேன்மை போல ஆறாரும் ஒன்றொன்றாய் நாடு. இது நிலம், இது நீர், இது காற்று, இது ஆகாயம், இது பூமி. இது தன்மாத்திரை. நாடி. நாடனதுனா என்னது? நாடினா என்னது? உணர்ந்து. நாடுதல் என்னதுங்க? என்ன உணருது? நிலம் தாங்கும், கடினமா இருக்கும், தொழிலையும் குணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே போறது. இந்த நாடுதல் உணர்தல்லாம் இதான். அதான் அறிவது வேறு, உணர்தல் வேறு. புரியல? அறிவது இது நிலம், இது நீர். தோடு எலும்பலை எதனால் ஆயிருக்குது? நிலங்கிற கூறுநாள் ஆயிருக்குது. சரிங்களா? இதுவே கொஞ்சம் ஆழமா சிந்திச்சுக்கலாம். இந்த நிலமும் தோடும், நிலம் அதாவது தோடும் எலும்பும் நிலங்கிற கூறினால் ஆயிருக்கிறது. அதனாலதான் தாங்குதல் தொழிலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது என்னதுங்க? தத்துவ தரிசனம். தத்துவ ரூபம் வேறு, தத்துவ தரிசனம் வேறு. தத்துவ சுத்தி என்னன்னு கேட்டா இதெல்லாம் நமக்கு வெறும் அறிவுக்கு வளர்ச்சிக்கு கொடுத்துக்கிறா தவிர இவையெல்லாம் சடப்பொருள் ஒருபோதும் நமக்கு பயன்படாது அப்படின்னு நீங்கணும்னா அதுக்கு பேரு தத்துவ சுத்தி. இல்ல? அப்போ இந்த ஆறு சுவையை மருந்தி அவை தம்மை வேறு ஒருவன் கூறியிடும் மேன்மை போல ஆறாறு ஒன்றொன்றாய் நாடி உணர்ந்து ஓதி அது உற்று அறிவாய் என்ற பொருள்தானே நீ என்று சொல்கின்றார். அப்படி 26 பாடல்களை நாம் சென்ற வகுப்பில் வரை சிந்தித்திருக்கிறோம். 27வது பாடல் 5வது கேள்வி. பெருமானே, இதையெல்லாம் அருமையாக சொல்லி வரீங்களே, நீங்க யார் அப்படிங்கிற கேள்வி தேநீர் இடைவேளை முடிந்து திரும்ப வந்து சிந்திக்கலாம் என்று இந்த அளவில்